ஹாய், சிக்கன் எக் கறி பற்றி வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு உணவு இது. காரசாரமான உணவும் கூட. இது விரும்பாதவங்க யாரும் இல்லை. வாங்க தேவையான பொருட்களை பற்றி பார்ப்போம். தனியா 2 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 2 டீஸ்பூன், பூண்டு 1, மிளகு 2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2, காய்ந்த மிளகாய் 1, தேங்காய் 1 துண்டு, பட்டை சிறிதளவு, லவங்கப்பூ 5, ஏலக்காய் 5, உடைத்த கடலை சிறிதளவு. இப்போது ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கலாம். அதில் 4 வெங்காயம் 4 தக்காளியை நல்லா அலசிக்குவோம். 4 வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் ரொம்ப மெலிசாக கட் பண்ணிக்கிட்டால் போதும். இப்படி கட் பண்ணுறதுனால நம்மளுக்கு சீக்கிரமாக எண்ணெயில் வதங்கிடும். ப்ளஸ் நம்ம ஈரப்பதத்தோடவே நம்ம வெங்காயம் இருந்ததுன்னா சரியாக வதங்காமல் ரொம்ப நேரம் நம்ம இந்த குழம்பு வெளியே எடுத்து வச்சு சாப்பிட முடியாமல் போயிடும். சீக்கிரத்துலேயே அது கெட்டு போகிற தன்மை வந்துடும். இப்போது நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதை மஞ்சள், கொஞ்சம் கல் உப்பு, இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா கிளறி விடணும். நல்லா உங்கள் கையால் நல்லா கிளறுங்க. கிளறிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து அலசணும். பாருங்கள், இப்போ நான் நல்லா கிளறிட்டேன். ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு இப்போ அலசணும். இப்போ நம்ம அலசி எடுத்தாச்சு. இப்போது பெரிய பெரிய பீஸாக இருந்தால் கட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி மொத்தம் வடித்தாச்சு. வடிச்சிட்டு இப்போது கறி பீஸ் மட்டும் நம்ம எடுத்து வச்சிட்டோம். இப்போ அடுத்ததாக நம்ம ஒரு பேனில் மிளகு, ஜீரகம், சோம்பு, தனியா, காஞ்ச மிளகாய் இதை மட்டும் கொஞ்சம் பொன் வறுவலாக வர மாதிரி நம்ம வறுத்துக்கணும். ரொம்ப அதிகமாக தீ வச்சு நீங்கள் கோல்டன் கலரில் வறுத்துட்டா அது நல்லா ஒரு மாதிரி கருகிடும். அந்த பொடியை நம்ம குழம்புல சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப கசப்பாக இருக்கும். அந்த கசப்பு தன்மை வந்தால் சரியாக சாப்பிட முடியாது யாராலும். அதனால் மிதமான சூட்டில் பொன்னிறமாக வறுத்துக்குங்க. இப்போது ஒரு பிளேட்டில் நான் மாற்றிக்கிட்டேன். அதை அப்படியே மிக்ஸி ஜார்லேயும் மாற்றிக்கிட்டேன். இப்போ அது சூடு ஆறட்டும். இப்போ நான் இரும்பு கடாயை எடுத்து நான் சமைக்க போகிறேன். பாருங்கள், இரும்பு கடாயில் சமைக்கிறதுனால நம்ம உடம்புக்கும் சத்து அதிகம் கிடைக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நான் அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இரும்பு கடாய் கொஞ்சம் நல்லா சூடு ஆகட்டும். இந்த வடைச்சட்டி சூடு ஆகணுன்னு நம்ம இந்த பொடியை அரைச்சிக்கலாம். இப்போ பொடி அரைச்சாச்சு. வடை சட்டியும் சூடாகிடுச்சு. நான் ஒரு குழி கரண்டி எடுத்து அதில் பாருங்கள், ஃபுல்லாலாம் நான் எண்ணெயை கொடுக்கல. ஓரளவு கொஞ்சம் கம்மியாகவே விட்டு நான் எண்ணெயை ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கடலை எண்ணெய் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். நல்லெண்ணெய் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது சோம்பு கொஞ்சமாக நான் எடுத்து போடுறேன். சோம்பு கொஞ்சம் நல்லா பொரியட்டும். அதுக்கு அடுத்ததாக நான் பிரிஞ்சி லீஃப் இலை எடுத்திருக்கேன், அதை போட்டிருக்கேன். இப்போது அந்த 4 வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், மெலிஸ். இப்போ இந்த நேரத்தில் போடணும். போட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்படி நல்லா கிளறணும். இரும்பு சட்டியில் சமைக்கும் போது இந்த மாதிரி ஸ்டிக்கு இருக்கிற கரண்டி மாதிரி வச்சு பயன்படுத்தினா நல்லது. இந்த உட்டில் அந்த மாதிரி பயன்படுத்துங்க. அடுத்ததாக கொஞ்சமாக கல் உப்பு எடுத்துக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கும் நமக்கு. இப்போது நல்லா கிளறி விடுங்க. கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க. இப்போ நான் கருவேப்பிலை எடுத்து போட்டுட்டேன். இப்போ நல்லா கிளறி விடுங்க. இந்த எண்ணெயே போதுமானது தான் நமக்கு இருக்கும். ஏன்னா இன்னும் இந்த
இதெல்லாம் வதங்கி எல்லா இதுவும் நம்ம வதக்கின உடனே பார்த்திங்கன்னா இரும்பு கடாயில் எண்ணெய் வந்து நிற்காது, மேலே வந்துடும். அதுக்குள்ளே நான் ஒரு 3 முட்டை எடுத்து வேக வச்சுக்க போகிறேன். பாருங்கள், 3 முட்டை வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு போடுறேன். ஏன்னா அது வெடிப்பு விடாமல் உடையாமல் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா கலரியாச்சு. இப்போ மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம குழம்புக்கு தேவையான அந்த பேஸ்ட் அரைச்சிக்க போகிறோம். இதில் வந்து முதல்ல தேங்காய் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் பூண்டு, இஞ்சி, மற்றபடி அந்த லவங்கம், இது எல்லா ஐட்டங்களும் நம்ம இதில் போட்டு அரைக்க போகிறோம். அரைக்கிறதுக்கு முன்னாடி வெங்காயத்தை ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுடலாம். ஏன்னா இது வந்து இரும்பு கடாயின்றதுனால வேகமாக சூடு இருந்துகிட்டே இருக்கும். அதனால் இன்னும் நல்லா ப்ரௌன் ஆகட்டும். முட்டையும் வெந்துட்டுருக்கு. இப்போது நம்ம மிக்ஸி ஜாரில் போடுறதுக்கு முன்னாடி இந்த தக்காளியை போட்டுடலாம். இப்போ இந்த ப்ரௌனாக ஆனால் போதும். இப்போ இந்த வெங்காயத்தில் இந்த ஈரப்பதெல்லாம் போயிட்டு நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம தக்காளி சேர்த்தாச்சு. இந்த தக்காளியோட கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுவோம். மஞ்சத்தூள் போட்டால் சீக்கிரமாக தக்காளி பழம் வந்து எப்படின்னா குழைய ஆரம்பிச்சிடும். ஸோ அது நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப குழையலைனாலும் பரவாயில்லை நமக்கு. இப்படி குழையிறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ மிக்ஸி ஜாரை போட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் அரைச்சோம். ஓரளவுக்கு வந்து நல்லா பவுட்ரு மாதிரி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சா நல்ல கிரேவி ஆகிடும், உங்களுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக வந்துடும். அதுக்குள்ளே கொஞ்சம் இந்த தக்காளி வெங்காயத்தை வதக்கிட்டே இருப்போம். இப்படியே விட்டுட்டோம்னா இது கருகி போயிடும். வாங்க அதுக்குள்ளே இப்போது நான் கறி போட்டாச்சு. ஆக்சுவலாக கறி போடும் போது உங்களுக்கு வந்து வீடியோ ஸ்லிப்பை வந்து நான் ஆன் பண்ணாமல் மறந்து போயிட்டேன். அதனால் அதை வந்து போடலை. இப்போ வந்து கறி இப்போ தான் போட்டிருக்கேன், நான் ஆன் பண்ணிட்டேன். பாருங்கள், கறி போட்டாச்சு. இப்போ சிக்கன் போட்ட உடனே நம்ம வந்து மூடி போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடணும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே வேகட்டும். அதில் ஏற்கனவே வெங்காயம் தக்காளி தண்ணி இருக்கிறதுனால அது நல்லா வெந்துடும். இப்போது இந்த அரைச்ச பேஸ்ட்டு பாருங்கள், இந்த மாதிரி பதத்தில் நல்லா அரைச்சி இந்த மாதிரி உருண்டையாக எடுத்து வச்சுக்கோங்க. அதனோட தண்ணி அப்போல்லாம் நாங்கள் அம்மிக்கல்லில் அரைக்கும் போது அந்த தண்ணியை எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்குவோம். ஸோ அதை தான் நான் இப்போ ஃபாலோ பண்ணேன். என்னென்னா அம்மிக்கல்லில் அரையில் மிக்ஸியில் அரைச்சதுனால அந்த தண்ணியை எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்ததாக இதை நல்லா கிளறி விடுங்க. இப்போது கறியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா அந்த தண்ணியிலே வெந்திருக்கும். ப்ளஸ் அந்த எண்ணெயிலையும் வேக வச்சதுனால ஒரு நல்ல சாஃப்ட்னஸாக இருக்கும். பாருங்கள், இப்போ ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மசாலா பொடி எடுத்திருக்கேன். இது வந்து எங்கள் வீட்டிலே நாங்கள் அரைச்ச மிளகாய் பொடி தான். எங்களுக்கு வந்து இது போதுமான அளவுக்கு இருக்குது. ஏன்னா இந்த காரத்தோடு நம்ம காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், அப்புறம் மிளகு இதெல்லாம் போட்டிருக்கோம் நம்ம காரத்துக்காக. அதனால் இவ்வளோ போதுமானதாக இருந்தால் ஓகே தான் எனக்கு. ஏன்னா நம்ம 1 கிலோ நம்ம சிக்கன் எடுத்திருக்கோம். அதனால் எனக்கு 4 டீஸ்பூன் அளவுக்கு, பெரிய டீஸ்பூன் தான் அது, பெரிய டீஸ்பூனில் தான் நான் போட்டிருக்கேன் மிளகாய் பொடியை. 4 டீஸ்பூன் போட்டேன். இப்போ நல்லா கலரி விட்டுடணும். இந்த மாதிரி ஈவனாக கலரி விடுங்க. இதுக்கு மேலே 1 டம்ளர் தண்ணி எடுத்து நான் அதில் ஊற்றி விடுறேன். இந்த 1 டம்ளர் தண்ணி நிச்சயமாக போதாது. ஏன்னா இன்னும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணியாவது தேவைப்படும். இது ஏன்னா நல்லா கொஞ்சம் பாயில் ஆகணும் நம்மளுக்கு கறி. முட்டையும் வெந்துட்டுருக்கு. சரி, இப்போது நம்ம அந்த அரைச்ச விழுதை எடுத்து நம்ம இதில் போட்டுடலாம். இதெல்லாம் நான் எங்கள் பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்த சமையல். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டு அம்மியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இப்படி தான் நாங்கள் ஒரு உருண்டையாக பண்ணி குழம்புல போடுவோம். அப்படியே தெருவே மணமணக்குன்னா பாருங்கள், இந்த உருண்டை போட்ட உடனே எங்கள் வீடு கூட இன்றைக்கி அப்படி ஒரு வாசனையில் இருந்துக்குன்னா பார்த்துக்குங்க. இது செய்யும் போதே அந்த கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், அந்த திக்னஸ்ஸு. ஆமாங்க, இது ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆனால் அப்போல்லாம் நாங்கள் என்னென்னா இந்த ரேஷன் அரிசி சாப்பாட்டுக்கெலாம் இந்த மாதிரி ஒரு குழம்பு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். பாருங்கள், இப்போ அந்த பேஸ்ட்டு போட்டாச்சு. நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும்னு சொன்னேன் இல்லைங்களா. இப்போ அரைச்சது அந்த அலசின தண்ணி இருக்குது பாருங்கள், அந்த தண்ணி தான் நான் இதில் மிக்ஸ் பண்ண போகிறேன்.
வேஸ்ட்டு பண்ணலை. ஆனால் நான் அம்மியில் அரைக்கல. ஆக்சுவலாக மிக்ஸி ஜாரை தான் நான் அலசி அதில் ஊற்றிருக்கேன். மிக்ஸி ஜார்லேயே இந்த கெட்டி பதமாகவும் நான் அரைச்சிருக்கேன் அந்த பேஸ்ட்டை. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம எண்ணெய் அதிகம் கொடுக்கலனாலும், ஆனால் எண்ணெய் ஃபுல்லாக நம்ம எவ்வளோ எண்ணெய் ஊற்றணுமோ அதை விட அந்த சிக்கன் ஸ்கின்னில் இருக்கிற எண்ணெயும் பாதி வந்திருக்கு பாருங்கள், எல்லாம் பிரிஞ்சு. இப்போ முட்டை ரெடி ஆகிடுச்சு. இதை நான் வந்து சில் வாட்டரில் போட்டிருக்கேன். நார்மல் வாட்டரில் போட்டு அதனோட தோல் எடுத்திருக்கேன். தோல் உரிச்சாச்சு. அதை கட் பண்ணிட்டேன். நான் ஒரு 3 கோடு போட்டிருக்கேன் பாருங்கள். இப்படி கட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ இந்த குழம்புல அப்படியே போட்டுடலாம். இந்த ஒரு கொதி வரும்போது அப்படியே போட்டுட்டிங்கன்னா இப்போ அந்த முட்டை வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டான தன்மையில் இருக்குது இல்லையா. ஆனால் இப்போ இதனோடவே சிக்கனோடவே போட்டு நம்ம வேக வைக்கும் போது இன்னும் நல்லா வெந்து போயிடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த எசன்ஸு, அந்த முட்டையோட கலர் கூட நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிடும். நல்லா வெந்திருக்கும். அந்த எசன்ஸ் ஃபுல்லாக அந்த முட்டையில் இறங்கியிருக்கும். பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். மேக்ஸிமம் சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்புலலாம் நாங்கள் இந்த மாதிரி முட்டை போடுவோம். நான் இன்னொரு நாளைக்கு மட்டன் போடும்போது உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சோம் இல்லையா அந்த பவுடர், மிளகு, ஜீரகம், சோம்பு எல்லாம் சேர்த்து அந்த பவுடரை நான் இதில் போட்டாச்சு. இதில் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அப்படியே விட்டுடுங்க. நல்லா ஒரு மூடி போட்டு விட்டுடணும். இப்போ பாருங்கள், நல்லா பாயில் ஆகிட்டு இருக்குது. கமகமன்னு வாசனை வருது. அப்படியே கொதிக்கும் போதே அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க. கலர்ஃபுல்லாக பார்க்க பாருங்கள். அந்த எண்ணெயோட கலரு, குழம்போட கலர், அந்த இலையே என்ன மாதிரி இருக்குது பாருங்கள். ரைட், இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓகே, நான் வந்து இப்படி எல்லாம் அந்த முட்டை மேலெல்லாம் எடுத்து விடுறேன். ஏன்னா அந்த கட் பண்ண சைட்லலாம் நல்லா அந்த எசன்ஸ் இறங்குது இப்போது. ஸோ அப்படியே கிளறி விடுங்க. கிளறி ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். இதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ மூடி போட்டுடலாம். நான் வந்து இந்த இட்லி மேல் மூடி தான் எடுத்து நான் போட்டிருக்கேன். ஏன்னா இந்த கடாய் வந்து ரொம்ப பெருசு, இந்த இரும்பு சட்டி. ஸோ இரும்பு சட்டியில் சேர்த்து வந்து ஹெல்த்தியானதாச்சே அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கும் செஞ்சு காமிக்கிறேன். இது பாருங்கள், இப்போ இந்த முட்டையோட எவ்வளோ வந்து சாஃப்டாக இருந்தது, எவ்வளோ டைட்டாக ஆகிடுச்சு பாருங்கள். அந்த முட்டையில் எசன்ஸ்லாம் அதில் இறங்கியிருக்கு பாருங்கள். நம்ம போடும் போது எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ ஆக்சுவலாக அந்த மேல் முடி நான் எடுத்துட்டேன். ஏன்னா ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு இல்லையா, அதனால் எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், நமக்கு பிடிச்ச மாதிரியே சிக்கன் எக் கறி செம்மையாக வந்துருக்கு. கிரேவி பேச்சுலர்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செம்மையாக இன்றைக்கி வெளுத்து கட்டலாம். பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க.